கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பிரஸ் மீட் ஒன்று கொடுத்துருக்கிறாப்ல. எவ்வளோ ஃபீஸ் வாங்குறீங்க, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்பதை டிரான்ஸ்பரண்டாக போட்டே ஆகணும். அந்த பிரஸ் மீட்ல என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது ஸ்கூல்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வச்சிருப்பீங்க இல்லையா, அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை கண்டிப்பா பாத்தீங்கன்னா வெளிப்படையா அறிவிக்கணும். அது மட்டும் இல்லாம உங்களோட வெப்சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அது வெளிப்படைத்தன்மையா அறிவிச்சிருக்கணும். அதை தாண்டி நீங்க ஃபீஸ் எல்லாம் வாங்கக்கூடாது. ஒருவேளை நீங்க அதை தாண்டி ஃபீஸ் எல்லாம் வாங்குனீங்கன்னா ஸ்கூல் மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஒருவேளை உங்க குழந்தைகள் எல்லாம் படிக்கிற ஸ்கூல்ல இந்த மாதிரி வாங்குறாங்க அப்படின்னு சொன்னா நீங்க வந்து புகார் தெரிவிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாப்ல. எனக்கு வந்து பர்சனலா வந்து ராஜ்மோகன் அண்ணா கிட்ட ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஒருவேளை இந்த வீடியோ வந்து ராஜ்மோகன் அண்ணாவை நெருங்குச்சு அப்படின்னா கண்டிப்பா சந்தோஷப்படுவேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அதாவது ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயங்களை அறிவிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இங்க நிறைய ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா, அதாவது பில் புக் இருக்குது இல்லைங்களா, பில் புக்ல தான் வந்து ஃபீஸ் வந்து சும்மா எழுதி கொடுக்குறாங்க. நான் போன வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். நிறைய பேர் பாத்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல நிறைய குமுறல்கள் குமுறுனாங்க. அதாவது பாத்தீங்கன்னா அவங்களோட மனக்குமுறலா தான் இருந்துச்சு. நான் இப்படி ஏமாந்துட்டு இருக்கேன், இவ்வளவு ஃபீஸ் கொடுத்துட்டு இருக்கேன், நிறைய பேர் வந்து நிறைய ஃபீஸ் வந்து அதிகமாக தான் வாங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி மக்கள் நிறைய கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க. அதுல நிறைய பேர் பாத்தீங்கன்னா தன்னோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரையும் போட்டிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த கமெண்ட் பாக்ஸ்ல போட்ட ஒரே ஒருத்தர் தான் பாத்தீங்கன்னா நான் ஃபீஸ் இவ்வளவு கட்டியிருக்கிறேன், அதாவது 60 சம்திங் கட்டியிருக்கிறாப்ல. அது வந்து கம்ப்யூட்டர் பில்லா பாத்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் தான் போட்டிருந்தாரு. மற்றபடி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சும்மா துண்டு சீட்டில் எழுதின பேப்பரு, அது மட்டும் இல்லாமல் இந்த பில் புக் இருக்குது இல்லையா, பில் புக் யார் வேணாலும் அடிக்கலாங்க. அந்த பில் புக்கில் வந்து இவ்வளோ அமௌண்ட் கட்டியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் காலேஜ் இன்ஜினியரிங் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா 35,000 என்னமோ தாங்க என்னோட ஃபீஸு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு எல்கேஜிக்கே பார்த்தீங்கன்னா 40,000 50,000 எல்லாம் ஃபீஸ் வந்துட்டு இருக்குது. அவ்வளோ ஃபீஸ் வாங்குறவங்க ஒரு பில் புக்கு ஒரு வெத்து சீட்லேயே எழுதி கொடுப்பாங்க. என்னங்க இது, தனியார் பள்ளிகளில் எவ்வளோ அமௌண்ட் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பராக வெளியவே தெரியுது இல்லையோ அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது இதையெல்லாம் முறைப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நீங்க எவ்வளவு ஃபீஸ் வாங்கியிருக்கிறீங்க, நம்ம எவ்வளவு கட்டியிருக்கிறோம் அப்படிங்கிறத ஒரு வெத்து சீட்ல கொடுத்தா அது நல்லாவாங்க இருக்குது. கண்டிப்பா வந்து பெரிய பெரிய ஸ்கூல்ஸே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா வந்து இதெல்லாம் வன்மையா கண்டிக்கக்கூடிய விஷயமா தான் இருக்குது. ஏன் இது மனக்குமுறலா இருக்குதுன்னா, ஒரு 60,000 ரூபாய் 70,000 ரூபாய் ஃபீஸ் கட்டுறோம், நீங்க வந்து சாதாரணமா வந்து ஒரு வெத்து சீட்ல எழுதி கொடுக்குறீங்களே, என்னடா இது அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்குது. கண்டிப்பா இப்ப இந்த நிலைமையில பாத்தீங்கன்னா குழந்தைய படிக்க வைக்கிறதுக்காக மக்கள் எல்லாம் ரொம்ப சிரமப்பட்டு இருக்காங்க. அதாவது காலேஜ் ஃபீஸ் அப்படிங்கிறத விட இந்த ஸ்கூல் எஜுகேஷன் ஃபீஸ் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க. மக்கள் எல்லாம் ரொம்ப பேர்டனாக ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. அட்லீஸ்ட் கவர்மெண்ட் ஸ்கூலையாவது டெவலப் பண்ணுங்கப்பா, நல்லா டெவலப் பண்ணுங்க, நாங்களாம் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே சேர்த்துறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குதுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற உங்களில் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வெத்து சீட்டில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பில் புக்லேயெல்லாம் எழுதி கொடுத்துருப்பாங்க. மறக்காமல் இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களை எத்தனை பேருக்கு ப்ராப்பரான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கிடைச்சது, எத்தனை பேருக்கு இந்த மாதிரி துண்டு சீட்டில் வெத்து சீட்லாம் எழுதி கொடுத்துருக்காங்க, சாதாரண பில் புக்ல எல்லாம் வந்து நோட் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணிக்கோங்க.